ஹலோ கைஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எக் கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சீரகம், 2 பட்டை, ஏலக்காய் அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். அப்புறம் மீடியமாக இருக்கிற 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு வதங்கணும், இந்த மாதிரி. அப்புறம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா இதே பச்சை வாசம் போக வரையும் நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போது இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்க முட்டை பாதியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கிரேவி எல்லாத்தையும் பரவாயில்ல திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.